பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. நலம் காக்க. வணக்கம். இது பெப்பர்ஸ் டிவியின் நலம் காக்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது நிகழ்ச்சி வழியாக உடல் ஆரோக்கியம் குறித்து நம்ம எப்பவுமே பேசிட்டு இருக்கோம். அதுலயும் ஹோமியோபதி எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாம எல்லா விதமான நோய்களுக்கும் தீர்வுகள் இருக்குங்கிறதுக்கு நமது நிகழ்ச்சி ஒரு சான்று. அந்த வேளை இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனையில இருந்து டாக்டர் நித்யா அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு பேச போறது நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டாபிக் தான். காலநிலைக்கு ஏற்ற மாதிரி ரெஸ்பிரேட்டிவ், அதாவது மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள், மூச்சு குழாயில வரக்கூடிய பிரச்சனைகள், வீசிங், இது சம்பந்தமான நிறைய கேள்விகள் நம்ம இன்னைக்கு கேட்க போறோம். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. உங்களுடைய சந்தேகங்களும் நமது நேரலை நிகழ்ச்சிக்கு வந்து கேள்விகளாக பதிவு செய்யலாம். வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க டாக்டர்? ஓகே டாக்டர், நம்ம நிகழ்ச்சியில நிறையவே பேசியிருக்கோம் இது தொடர்பாக. ஆனா இப்ப காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த டாபிக் எடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைகளை வச்சுட்டு ரொம்ப சஃபர் பண்றாங்க. நம்ம முதல்ல இந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி இப்ப இருக்கணுங்கிறத நம்ம பார்த்துலாமா டாக்டர்? ஜென்ரலா என்ன சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே. நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், நமக்கு மூச்சுக்குழல்ல இருந்து ஜஸ்ட் நம்ம நோஸ்ல இருந்து நுரையீரல் வரைக்குமான ப்ராப்ளம்ஸ், அதுல இருந்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான் ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட்னா பொதுவா வேற என்ன கிளைமேட் வேரியேஷன்ஸோட எப்படி வரும்? நமக்கு பொதுவா தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா, என்னெல்லாம் கிளைமேட் மாறினா வரும் அப்படின்னா ஃபீவர், கோல்டு, காஃப், த்ரோட் பெயின், இதெல்லாம் வந்து பொதுவா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். கிளைமேட் வேரியேஷன்னால வரக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சமான ஒரு விஷயம். ஆனா இப்போ அது தவிர வேற என்னெல்லாம் வரலாம் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் வேற என்னெல்லாம் வரலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம ரெஸ்பிரேட்டரி கம்ப்ளைண்ட் அப்படின்னா சாதாரணமா கோல்ட், காஃப் அதுதான் சொல்றோம். ஆனா அது எந்த ஏஜ்ல இருந்து வரப்போகுது அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். எந்த ஏஜ்லன்னா குழந்தை பிறந்து, அதாவது ஃபர்ஸ்ட் பார்ன் டேட்ல இருந்து 28 டேஸ் வரைக்கும் உள்ள காலகட்டத்தை ப்ரீநேட்டல் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தொடர்ந்து நம்ம இதை பத்தி பேசலாம். நிறைய தகவல் பேசுறதுக்கு ஒரு நேயரை தொடர்ந்து டாக்டர். முதல் நேயர் யார், எங்க இருந்து? நலம் காக்க, பேர் சொல்லுங்க. மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. மேடம் என்னோட பேர் மோகன் மேடம். எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்றாங்க மேடம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட்ஸ்? டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க சார். மேடம் பாத்தீங்கன்னா எனக்கு ரைட் சைடுல வந்துட்டு ஸ்டொமக் பெயினாவே இருக்குங்க டாக்டர், ஒரு 1 இயரா. ஓகே. நான் டாக்டர்கிட்ட எல்லாம் கன்சல்ட் பண்ணதுக்கு வந்துட்டு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்கேன் எல்லாம் பார்த்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். ஓகே. பட் இருந்தாலும் அப்பப்போ எனக்கு ஸ்டொமக் பெயினா இருக்குங்க டாக்டர். உங்களோட வயது என்ன சார்? 23ங்க. ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுவீங்களா? என்னங்க? ட்ரிங்க்ஸ், ஹாட் ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால் எடுத்துக்குவீங்களா? அப்பப்போங்க டாக்டர். ஆல்கஹால் எடுத்துக்கிறத நீங்க குறைக்கணும். ரைட் சைட்ல வயிறு அப்படின்னாலே லிவர் தான் அந்த இடத்துல இருக்கு. ஆக்சுவலி லிவர் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ஸ்டாப் பண்றது ரொம்ப அவசியம். அது தவிர ஆக்சுவலி லிவர் அந்த இடத்துல இருக்கு மட்டும் இல்ல, கேல் பிளாடர் இருக்கு. கேல் பிளாடர்ல ஏதாவது ஸ்டோன் அந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஒரு ஸ்கேன் மட்டும் எடுத்து பாருங்க. அஃபெக்ஷன் வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறது தெரியும். லிவர்னால வயிறு வலி இருக்கா, இல்ல கேல் பிளாடர்னால வயிறு வலி இருக்கா, இல்ல ஸ்டமக்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கிறது நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அது ஏதாவது லிவர்லயோ இல்ல கேல் பிளாடர்லயோ ஸ்டமக்லயோ ப்ராப்ளம் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம அதை மருந்து மூலமாவே சரி பண்ண முடியும். உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க, அந்த ரிப்போர்ட்ஸோட நேர்ல வாங்க, நம்ம கண்டிப்பா அதுக்கான தீர்வை கொடுக்க முடியும் சார். ஓகே, நன்றி. உங்களை நிலைப்பக்க இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர், பேசிடலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஜீவிதாங்க மேம். ஓகே, என்ன கம்ப்ளைண்ட்ஸ்? டாக்டர்கிட்ட பேசுங்க. சரி, ஓகே. சொல்லுங்கம்மா. மேம் குட் மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்க. சொல்லுங்க. இருக்காங்க, எனக்கு ஏஜ் 22 தான் ஆச்சுங்க. சரி. எனக்கு பேங்க்ரியாட்டிக் ஸ்டோன் இருந்துச்சுங்க, இப்போ சர்ஜரி பண்ணி எடுத்தாச்சுங்க. என்ன சர்ஜரி? பேங்க்ரியாட்டிக் ஸ்டோன் இருந்துச்சு. ஓகே. ஆனா பட் ஓபன் சர்ஜரி தான் பண்ணி எடுத்தாங்க, ரிமூவ் பண்ணாங்க. ஓகே. எனக்கு பாடி ரொம்ப டயர்ட்னஸா இருக்குங்க. ஓகே. ஆனா இப்போ நான் டயாபெட்டிக்ங்க மேம். உங்களோட வயது என்னங்கம்மா? 22 தான் ஆச்சுங்க. 22 தான். மேரிடா? இல்லைங்க, அன்மேரிடுங்க. எவ்வளவு நாளுக்கு முன்னாடி சர்ஜரி பண்ணீங்க? இப்போ சர்ஜரி பண்ணி லாஸ்ட் 2 மந்த் ஆச்சுங்க. 2 months ஆச்சு. ஆமா, 2 months தான் ஆச்சு இல்லையா? ஆமாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நார்மல் ஃபுட்லாம் சாப்பிடுறீங்களா?
நார்மல் ஃபுட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேங்க மேம். ஆனா லைஃப் லாங் டயபெட்டிக்கா தான் இருக்க முடியுங்களா இல்ல? ஆக்சுவலி டயபெட்டிக் வந்து இந்த ஏஜ்ல இருக்கு அப்படின்னா அதுக்காக பயப்பட வேண்டாம். அப்பா அம்மாக்கு டயபெட்டிக் இருக்கு, நமக்கும் டயபெட்டிக் வந்திருக்கு அப்படின்னா அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இல்ல யாருக்குமே இல்ல எனக்கு மட்டும்தான் வந்திருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா அதை சரி பண்ண முடியும். நீங்க உங்களோட அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து சர்ஜரி ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நேர்ல வாங்க. ஹோல் பேங்க்ரியாஸையும் ரிமூவ் பண்ணிட்டாங்களா இல்ல ஸ்டோன் மட்டும் தான் ரிமூவ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதை பொறுத்து தான் உங்களுக்கு டயபெட்டிக்கான ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம கொடுக்க முடியும். ஏன்னா இன்சுலின் அங்கதான் செக்ரேட் ஆகுது இல்லையா, அதனால பேங்க்ரியாஸ் இருக்கா இல்ல ஹோல் பேங்க்ரியாஸும் ஸ்டோன்னால ரிமூவ் பண்ணிருக்காங்களாங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். கண்டிப்பா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்கு சார், இருக்குமா? ஓகேம்மா, நன்றி உங்களின் அழைப்புக்கு. நம்ம பிறந்த குழந்தைகள் முதல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டாக்டர். இப்போ நிறைய குழந்தைகள் இப்போ டெலிவரி ஆயிருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ புதுசா இந்த உலகத்துக்கு வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்கு வந்து தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுவும் இந்த வின்டர் சீசன்ல சொன்னா என்ன மாதிரி அவங்கள பாதுகாக்கணும்? ஆக்சுவலி குழந்தை பிறக்கும் போதே அதுக்கான ப்ரிகாஷனே எடுக்கணும். குழந்தை பிறக்கும் போது கோலை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்ட் பிறந்த உடனேவே ஆஸ்பிரேட் பண்ணிருப்பாங்க குழந்தைங்க. அதாவது உள்ள இருந்து வெளியில வரும்போது சில குழந்தைங்க என்னன்னா அதாவது மெக்கோன் இது இருக்கு இல்லையா, அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கு இல்லையா, அதாவது பன்னீர் குடம் சொல்றாங்க, அதுல அந்த தண்ணி வந்து கொஞ்சம் குடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உடனே குழந்தை பிறந்த உடனே அதை ஆஸ்பிரேட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, தொடர்ந்து இதற்கான விளக்கங்கள் பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். ஹலோ வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. என் பேர் ராதாமணிங்க மேம். எங்க இருந்து பேசுறீங்க? பவானில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை டாக்டர்கிட்ட சொல்லுங்க. என் ஸ்டொமக்ல சின்ன நீர் கட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காங்க மேம். ஓகே, அது ஆபரேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க மேம். அது அப்படியே ஊசி மருந்துலயே சரி பண்ண முடியாதாங்க மேம்? என்ன எந்த இடத்துல நீர் கட்டி இருக்குமா? கீழே கர்ப்பப்பை எடுத்து இப்போ 3 வருஷம் ஆகுதுங்க மேம். உங்களோட வயசு என்னமா? 36ங்க மேம். குழந்தைங்க இருக்காங்களா? என்னங்க மேம்? குழந்தைங்க இருக்காங்களா? ஆமாங்க மேம். ஓகே, ஆக்சுவலா கருமுட்டை பையில உங்களுக்கு நீர் கட்டி இருக்கு, அது மாத்திரையில சரி பண்ண முடியுமா கேக்குறீங்க, கரெக்டா? எஸ் மேம். கண்டிப்பா மாத்திரையில சரி பண்ண முடியுமா? உங்களோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் எடுத்துட்டு பக்கத்துல உள்ள பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. கண்டிப்பா மருந்து மாத்திரைகள்லயே அந்த நீர்க்கட்டிகளை சரி பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க மேம். சரிங்க, ஓகே, நன்றி. வரணுங்க மேம்? சொல்லுங்க, எங்க வரணுங்க மேம்? உங்களுக்கு ஆக்சுவலி பாசிட்டிவ் ஹோமியோபதி 4 இடத்துல இருக்கு தமிழ்நாட்டுல. கோயம்புத்தூர், மதுரை, சென்னையில வந்து அண்ணா நகர் அண்ட் வேளச்சேரி 4 இடத்துல இருக்கு. உங்களுக்கு எந்த பிரான்ச் பக்கத்துல இருக்கோ அந்த பிரான்ச்சுக்கு வரலாம். சரிங்க மேம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்போ அந்த தண்ணி எடுக்கிறீங்கன்னு சொல்றீங்க இல்லையா டாக்டர், இது ஹாஸ்பிட்டல்ஸ்ல டாக்டர்ஸே எடுத்துடுவாங்க, அதுக்கு பிறகு? ஆக்சுவலா டாக்டர்ஸே எடுத்துருவாங்க. ஆனா வந்து ஒரு சில குழந்தைங்க இப்போ வந்து குழந்தைங்களுக்கு குளிப்பாட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ வந்து நம்ம உள்ள கைவிட்டு எடுப்பாங்க வயசானவங்க எல்லாம், குழந்தை குளிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நம்ம எடுக்க கூடாது. கூடாது. ஏன்னா நம்ம குழந்தையோட இம்யூன் சிஸ்டம் அதுவே உள்ளார ஏதாவது இருக்கு அப்படின்னா இட் வில் பிரிங் அவுட், அதுவே கொண்டுட்டு வந்துரும் வெளியில. நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. குழந்தை தண்ணி குடிச்சிட்டா கூட நம்ம ஜஸ்ட் நார்மலா விட்டுட்டோம்னாலே அதுவும் வெளியே வந்துடும். ஆஸ் அ வாமிட்டிங் அந்த மாதிரி ஒரு கண்டிப்பா அது வெளியில வந்துடும். ஏன்னா நான் குழந்தையோட பாடி வந்து எப்பவுமே எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த உள்ளார வச்சுக்காது. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இன்னொரு விஷயம், குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எடுத்துட்டாங்களா அப்படிங்கறத டாக்டர் கிட்ட பேரண்ட்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். குழந்தை பிறந்த உடனே ஓகே, அதாவது வாமிட்டாக்கு ஏதாவது எடுத்தாங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். குழந்தை வந்து ஃபுல்லா ஆஸ்பிரேட் பண்ணிட்டாங்களா, வாயில இருந்து தண்ணி ஏதாவது எடுத்துட்டாங்களா, எல்லா குழந்தைங்களுக்குமே அது இருக்கும். சின்ன பிஹெச்சிஸ்ல எல்லாம் வந்து அது பண்றாங்களா அப்படிங்கறத பேரண்ட் வந்து கொஞ்சம் அவேரா கேட்டுக்கணும். பட் இது டாக்டர்ஸே ஹாஸ்பிடல்ல எடுத்திருந்தா டாக்டர் பேரண்ட்ஸ்க்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இல்லையா? 100% டாக்டர்ஸ் எடுத்துடுவாங்க. எடுக்கலன்னா 90 to 100% எடுத்துருவாங்க. ஆனா 1% சான்சஸ் இருக்கு ஓகே ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க இல்லையா? அந்த மாதிரியும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி மிஸ் பண்ணும்போது தான் பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன், அதாவது குழந்தைங்கள்ல வரக்கூடிய டியூபர்குலோசிஸ். ஓகே, இதற்கான விளக்கமும் பார்க்கலாம் ஒரு நேரி தொடர்ந்து. டாக்டர் வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. குட் மார்னிங் மேம். என் பேர் கீர்த்திகா மேம். குட் மார்னிங் அம்மா. கீர்த்திகா, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? மேம் எப்பவுமே எனக்கு ரெகுலரா வந்து 2 days தள்ளி தான் மேம் எப்பவுமே பீரியட்ஸ் ஆகுது. ஆனா இந்த மந்த் மட்டும் 3 days தள்ளி போகுது மேம். ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. 1 week பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எப்போ வேணாலும் இருக்கலாம். 1 or 2 days பிஃபோர் ஆஃப்டர் இருக்கிறதுனால அது ஒரு பெரிய வேரியேஷன்ஸ் கிடையாது. ஓகே, அதனால எந்த ப்ராப்ளம் இல்லையா? எந்த ப்ராப்ளம் வர 1 week அதாவது 5 to 7 days முன்னாடி ஆகலாம். அதாவது 30 daysனா 22 daysல இருந்து
37 டேஸ் வரைக்கும் எந்த டேல வேணாலும் பீரியட்ஸ் ஆகலாம். அது நார்மல் தான். ஓகே மேம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. சோ அப்ப டியூபர்குலோசிஸ் வர்ற எல்லா பெரியவங்களுக்குமே ஸ்டார்டிங் இதுவா இருக்கலாமா? கண்டிப்பா அது கிடையாது. ஆக்சுவலா குழந்தைங்களுக்கு பிரைமரி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு காரணமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது தவிர அதுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 1 இயர்க்குள்ளர வரக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், சும்மா குழந்தை வெளியில கூட்டிட்டு போறோம் இல்ல ஜஸ்ட் ட்ரைனேஜஸ் அந்த மாதிரி போறதுனால இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெரியவங்க வீட்ல டியூபர்குலோசிஸ் இருந்தா அவங்க மூலமா பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, தொடர்ந்து பார்க்கலாம். இன்னொரு நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. மேடம் நான் குருவாஞ்சேரியில இருந்து தேவி பேசுறேன். சொல்லுங்கம்மா, உங்களுடைய பிரச்சனையில டாக்டர் சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல மேம், எனக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா தொண்டையில வந்து ஏதோ ஒரு செத மாதிரி வளருது. ஓகே. அதனால வந்து ஆபரேஷன் பண்ணி தான் அதை வந்து எடுத்து பார்க்கணும், என்ன கட்டின்னு சொல்லி அப்படின்னு சொன்னாங்க. சரி. ஆனா அதுலதான் என்னோட வாய்ஸ் வந்து கிளியாரிட்டி இல்லாம பேச முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்கேன் பண்ணி பாத்துருக்கீங்களா? இல்ல மேடம், அது ஒரு 3 டேஸ் தான் வந்து அவங்க கொடுத்தாங்க. அது ஒரு சப்போர்ட்டிவ் டேப்லெட் தான். ஓகே. மத்தபடி இதனால வந்து சரி பண்ண முடியாது, ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி தொண்டையில சதை வளர்ந்துருக்கு அப்படின்னா அது டான்சிலா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா அடினாய்ட்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? அதுதான் கேன்சரா கூட இருக்கலாம். அது வந்து டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். அது செக் பண்ணணும் இல்லையா? நீங்க இந்த மாதிரி அசால்ட்டா விடக்கூடாது இல்லையா? நீங்க முன்னாடி ஸ்கேன் பண்ணிருக்கீங்களா? நிறைய எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துருங்க மேடம். அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க பக்கத்துல உள்ள பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. என்ன கம்ப்ளைண்ட், என்ன ரீசன் இருக்கு, அது கேன்சரா இருக்க வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறதையும் டாக்டர் ஆலோசனை கொடுப்பாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சஸ்பெக்ஷன், சந்தேகம் இருக்கு அப்படின்னா அதுக்குரிய டெஸ்டையும் டாக்டர் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நீங்க அதையும் எடுத்துட்டு அதுக்குரிய வைத்திய முறைகளையும் நீங்க பாசிட்டிவ் ஹோமியோபதியில கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா. உங்களின் அழைப்புக்கு கீழே நம்பர்ஸ் வருதுமா, அதுக்கான ஸ்க்ராலிங் இலக்கத்துக்கான நம்பர்ஸுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா இதுக்கான சிகிச்சை முறைகளும் உங்களுக்கு சொல்லுவாங்க. இன்னொரு நேர் கூட நம்ம பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம், நலம் காக்க, பேர் சொல்லுங்க. என் பேர் செல்விமா. எங்க இருந்து பேசுறீங்க? பெருங்குடி. சொல்லுங்க, என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைமா உங்களுக்கு? எனக்கு 50 வயசா ஆகுதுங்க மேடம். சரி. எனக்கு இது சுகர், பிரஷர் ரெண்டும் இருக்கு. ஓகே, தொடர்ந்து டாக்டர்கிட்ட சொல்லுங்க உங்களோட கம்ப்ளைண்ட்ஸ். சுகர், பிபி இருக்கு. சொல்லுங்கம்மா. இது இப்ப என்னன்னா அடிக்கடி வாய் வந்து புண்ணா ஈரலாம். வாய் புண்ணா ஆயிடுதுங்களா? அடிக்கடி ஆகிடுது. ஓகே. அதே மாதிரி ஒரு பக்கமா கை வலி, அது ஒரு மாதிரியா கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கு. வலது கை இருக்கா, இடது கை இருக்கா? அதான் சாப்பிடுவோம்ல, சோத்து கைமா. சாப்பாட்டுல இழுக்கிற மாதிரி இருக்கா? கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குங்களா? கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி இருக்குது. நீங்க வெறும் தரையில படுத்து தூங்க கூடாதுங்கம்மா. வெறும் தரையில எதுவும் விரிக்காம படுக்க கூடாது. அதே மாதிரி இரும்பு கட்டில்ல அப்படியே எதுவும் விரிக்காம படுக்க கூடாது. இது ரெண்டையும் நீங்க பண்றீங்கன்னா அதை முதல் ஸ்டாப் பண்ணுங்க. இந்த கிளைமேட்க்கு, இந்த சில் கிளைமேட்க்கு அது ரெண்டையும் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா இந்த மாதிரி ஷாக் அடிக்கிற மாதிரியான பெயின் நிறையவே வரும். ஓகேங்களா? இது ரெண்டையும் பண்றீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுங்க. இல்ல இது எதுவுமே நான் பண்ணல, அதை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் வலி இருக்கு அப்படின்னா நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. இதற்கான பிரத்யேக மருந்துகள் இருக்கு. அதை கொடுக்கறது மூலமா கண்டிப்பா உங்களுக்கு அந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆக முடியும். வாய் இது மாதிரி அடிக்கடி புண்ணா இருக்குங்க. வாய் புண் வந்து பி விட்டமின் கம்மியா இருந்தா வரும். ரிபோஃப்ளேவின் சொல்லுவோம். விட்டமின் பி வந்து கம்மியா இருந்தா வரும். அதற்குரிய உணவு பழக்கத்தையும் டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு நீங்க கிளினிக் வரும்போது. சரிங்களா? சரி. இப்ப நம்ம குழந்தைகளை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணி பேசிட்டு இருந்தோம் இல்லையா டாக்டர்? இப்ப அடுத்த மிடில் ஏஜுக்கு போகலாம் டாக்டர். இப்போ ஒரு 12 இயர்ஸ், 10 to 12 இயர்ஸ், இப்ப இவங்களுக்கு வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா பொதுவா பார்க்கணும்னா இந்த ஏஜ்ல உள்ளவங்களுக்கு ஸ்கூல் கோயிங் கிட்ஸ் இல்லையா? ஸ்கூல் கோயிங்னாலே யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். அங்க இருந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ். ஒரு கிளாஸ் ரூம்ல ஒருத்தருக்கு காஃப் அண்ட் கோல்ட் இருந்தாலே நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய காஃப் அண்ட் கோல்ட் சாதாரணமான வைரல் இன்ஃபெக்ஷனா இருந்தா அதனால எந்த தொந்தரவும் இல்லை. ஆனா அதுவே பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இல்ல
டெங்கு இன்ஃபெக்ஷன் இல்ல டியூபர்குலோஸ் இன்ஃபெக்ஷனா இருந்தா அது வந்து மத்த குழந்தைங்களுக்கும் பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு காஃப் அண்ட் கோல்ட் மட்டும் தான் பரவுமா டாக்டர்? டான்சில்ஸ் அந்த மாதிரி இருந்தா கூட அது பரவறதுக்கு இல்ல. டான்சில்ஸ் வந்து பரவறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா டான்சில்ங்கிறது என்னன்னா ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய ஒரு கிளாண்ட். அது வந்து த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் வர்றதுனால அது வீக்கமாகும். அதுதான் சதை வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா. ரெண்டு பக்கமும் த்ரோட்ல ஜஸ்ட் இந்த மாதிரி இருக்கும். இன்ஃபெக்ஷன் வரும்போது அதோட சைஸ்ல இருந்து கொஞ்சம் இப்படி பெருசாகி த்ரோட்டை க்ளோஸ் பண்ணும். பட் அது இன்னும் இன்ஃபெக்ஷன் தானே டாக்டர்? அதுவும் வெளியில இருந்து வர்றது தானே? வெளியில இருந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகுறதுனால அது ரியாக்ட் பண்ணுது. அது இன்ஃபெக்ஷனை தடுக்கிறதுக்காக அது ஸ்வெல் ஆகுது, பெருசாகுது. அதுதான் ஓகே. ஆக்சுவலி அது அந்த மாதிரி பெருசாகும் போது த்ரோட் பெயின், அவங்களுக்கு சாப்பிட்றது ஸ்வாலோ பண்றது கஷ்டம், இல்லைன்னா அதனால வரக்கூடிய எரிச்சல், வலி, அத இன்ஃபெக்ஷன் குறையிற வரைக்கும் இட் வில் பி தேர் ஃபார் 1 week to 15 days வரைக்கும். இன்ஃபெக்ஷன் ஒன்ஸ் குறைஞ்சிச்சுன்னா அந்த ஸ்வெல்லிங் வந்து அதுவாவே குறைஞ்சிடும். ஒரு சில கண்டிஷன்ஸ்ல அந்த டான்சில்ஸ் வந்து குறையாம அதே சைஸ்ல இருக்கும்போது தான் they are postponed to surgery. ஆனா அந்த மாதிரி கண்டிஷனையும் நம்ம ஹோமியோபதிக் மெடிசன்லயே நம்மளால நார்மலுக்கு கொண்டு வர முடியும். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. நான் கவிதா பேசுறேங்க, ஈரோட்ல இருந்து. ஈரோட்ல இருந்து பேசுறீங்க. என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் டாக்டர்கிட்ட வந்து எனக்கு வந்து மேரிட் ஆகி இப்போ 10 years ஆச்சுங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனுங்க. ஓகேமா. ஆனா மேரேஜுக்கு முன்னாடில இருந்தே பாத்தீங்கன்னா எனக்கு சரியா பீரியட்ஸ் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. சரி சரி ஹார்மோன் ப்ராப்ளம் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் சரியா போயிருந்தாங்க. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் ஆகியும் இப்போ பாத்தீங்கன்னா 3 months 4 months இப்படி தள்ளி போகுங்க. சரிம்மா. அப்புறம் டாக்டர்கிட்ட பாக்குங்காட்டி உங்களுக்கு வந்து தைராய்டு இருக்குது, அதனாலதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே. தைராய்டுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறேங்க. சரிம்மா. பாத்தீங்கன்னா 2 months கரெக்டா போகுது. அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் 1 month தள்ளி போகுதுங்க. இப்படி போயிட்டு இருக்குது. அப்புறம் உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா இருக்குது. ஓகே. இருக்கா என்னங்கிறது எனக்கு தெரியல. சரி அதான் உங்களை கேட்கலாம் அப்படிங்கறதுக்காக. வெயிட் எவ்வளவு இருக்கீங்கம்மா? என்னங்க மேம்? வெயிட்டுங்களா? வெயிட் 53ங்க மேம். ஓகே. நீங்க முன்னாடி ஆரம்பத்துல இருந்தே கொஞ்சம் ஃபிளாபியா தான் இருப்பீங்களா? இப்ப வெயிட் அதிகமா இருக்கா திடீர்னு? இல்லைங்க மேம், நான் வந்து வெயிட் வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு இருக்கிறப்போ ஒரு 2 கிலோ வந்து அதிகமா இருந்தாங்க. ஓகே. நார்மல் மேரேஜ் ஆகிறப்ப என்ன வெயிட் இருந்தீங்களோ அந்த வெயிட் இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த தைராய்டு பிரச்சனை இல்லாம சைக்கிள் கரெக்டா வரும், ரெகுலர் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்போவும் நீங்க வெயிட் ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் மெயின்டைன் பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா தைராய்டுக்கு இப்ப மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. அந்த தைராய்டு மாத்திரைகளை ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ கன்சீவ் ஆகிறது டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட தைராய்டு டெஸ்ட் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டும் நீங்க ஸ்கேன் எடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டும் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. தைராய்டு பிளஸ் பிசிஓடி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் இது ரெண்டையுமே சரி பண்ணும்போது உங்களுக்கு வெயிட் தன்னால குறையும். நார்மல் கன்செப்ஷன், அதாவது நார்மல் பிரெக்னன்சி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. இது ரெண்டையும் நம்ம மருந்து மூலமா சரி பண்ணும்போது உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நேரில் வாங்கம்மா. அதுக்கான ஆலோசனைகளை டாக்டர் கொடுப்பாங்க. நன்றிமா உளி நிலைப்புக்கு. அதே போல இந்த கிளைமேட்ல காது வலி அதிகமா வரும் டாக்டர். அது எல்லா ஏஜினருக்கும் வருது. இதற்கான காரணம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நேரை தொடர்ந்து டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் தேவியா. ஓகே, உங்களுக்கான பிரச்சனையில டாக்டர்கிட்ட சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம் தேவி மேடம், கிண்டியில இருந்து பேசுறேன். டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. சொல்லுங்க. எனக்கு வந்து பேக் பெயின் இருக்கு மேடம், ஒரு 2 வருஷமா இருக்கு. சரி. ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். சரிங்கம்மா. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த எனக்கு இன்ஜெக்ஷன் பேரெல்லாம் தெரியாது, மரத்து போன இன்ஜெக்ஷன் வந்து பேக்ல போட்டாங்க நடுமுதுல. அது வந்து ஒரு 4 மணி நேரம் அப்படியே மரத்து போன மாதிரி இருந்தது. சரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் மட்டும் இடுப்பு சரியாயிடுச்சு, ஒரு பக்கம் பேக் அதிகமா வலிச்சுட்டே இருக்கு, நரம்பெல்லாம் இழுக்குது. ஓகே. 1 மாசம் ஆயிடுச்சு மேடம். ஆனா எனக்கு வந்து கிச்சன்ல நின்று சமைக்க முடியல, எந்த வேலையும் பார்க்க முடியல, அதிகமா வலிக்குது எனக்கு. உங்களோட வயது என்னங்கம்மா? எனக்கு 40 ஆகுது மேடம். 40. குழந்தைங்க இருக்காங்களா? எல்லாம் பெரிய பேர் பசங்க மேடம். நீங்க வலிக்காக போனப்போ இன்ஜெக்ஷன் போட்டாங்களா? ஏன் மேடம்? நீங்க வலி இருக்கு அப்படின்னு போனதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டாங்களா? ஆமா ஆமா, அவங்க டாக்டர் 1 வாரம் பெட்ல அட்மிட் பண்ணிட்டு அவங்க சொன்னாங்க. ஓகே. இப்போ ஆக்சுவலா ஆனா இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் ஒரு சைடு பெயின் பெட்டரா இருக்கு, ஒரு சைடு அதிகமா இருக்கு. ஆமா மேடம். அது வந்து வலிக்கான மருந்துகள்மா. அப்போதைக்காக வலியை நிறுத்தி வைக்கிறதுக்கான மருந்துகள். அது வந்து நிரந்தர தீர்வை கொடுக்காது நமக்கு. சரிங்களா?
ஆனா வலி வந்து கண்டிப்பா உங்களுக்கு குறையும் அப்போதைக்கு. ஆனா ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ரெகுலரா மெடிசன் எடுத்துக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம அந்த வலி திரும்ப வரக்கூடாதுன்னா நம்ம சில உடற்பயிற்சிகளையும் கூட சேர்ந்து செய்யணும். சில எக்ஸசைசஸ் பிளஸ் டயட் பிளஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல்ல சேஞ்சஸ், அது கூட ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸ் இதெல்லாத்தையும் எடுக்கும்போது ஒரு கம்ப்ளைண்ட் நமக்கு திரும்ப அதே மாதிரியான கம்ப்ளைண்ட் நம்மளோட லைஃப் டைம்ல வராம இருக்கும். நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. டாக்டர் வந்து உங்களுக்கான எக்ஸசைசஸ், டயட், நீங்க என்ன மாதிரி உட்காரணும், எந்த மாதிரி படுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் டாக்டர் சொல்லி கொடுப்பாங்க. அது கூட ஹோமியோபதிக் மெடிசனும் எடுத்துக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த பேக் பெயின் ரிலீவ் ஆயிடுமா. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, பேர் சொல்லுங்கம்மா. நான் பானுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ கேக்குது நீங்க பேசுறது. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? பானுங்க, நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? மேடம், மூச்சு திணறலாவே இருக்கு, என்னன்னு தெரியல. ஓகே, உங்களோட வயது என்னம்மா? எனக்கு 25ங்க. வெயிட் எவ்வளவு இருக்கீங்க? வெயிட் வந்து மேடம் 7ங்க, 70 கிலோ இருக்கேன். ஓகே, உங்களோட வயதுக்கு அதிகமான வெயிட் இல்லையா அது? ஆமாங்க மேடம், அதனால இதா இருக்கும். எதனாலன்னு தெரியல. வெயிட் அதிகமா இருந்தாலும் மூச்சு திணறல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா நுரையீரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏதாவது இருந்தாலும் மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருதயம் சம்பந்த கோளாறுகள் இருந்தாலும் மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா. எந்த காரணத்தினால உங்களுக்கு மூச்சு திணறல் இருக்கு அப்படிங்கறத நம்ம நேர்ல பார்க்கும்போதுதான் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியும். நீங்க உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க. டாக்டர் அதுக்கான கரெக்டான ஆலோசனைகள் கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான தொந்தரவுகள் நீங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேம்மா, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. அந்த காது வலி எதனால டாக்டர்? யூஸ்வலா வந்து காது வலிங்கிறது வெறும் காதுல இன்ஃபெக்ஷன் வர்றதுனால மட்டும் இல்ல, தொண்டை இல்ல சளி வர்றதுனாலயும் காது வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம முன்னாடி நிறைய சொல்லிருப்போம் சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த இடத்துல எல்லாம் சைனசஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கோம். சைனஸ்ல வர சளினால காது வலி வர்றதுக்கு வாய்ப்பு. ஓகே, பட் அப்ப நம்ம இதெல்லாம் கியூர் பண்ணணும், காது வலி. ஓகே, இன்னொரு நேர் பார்க்கலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, ஐ அம் பிரியா. பிரியா, எங்க இருந்து பேசுறீங்க? நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை உங்களுக்கு? டாக்டர் கிட்ட பேசுங்க. டாக்டர், என் பேர் பிரியா. எனக்கு வந்து தைராய்டு இருக்கு. ஓகே, தைராய்டு வந்து 3.26 இருக்கு. ஓகே. சோ இன்னும் வந்து நான் வந்து கன்சீவ் ஆகல. ஓகே, எவ்வளவு நாளா தைராய்டு மாத்திரைகள் எடுத்துக்கிறீங்களா? தைராய்டுக்கு? ஆமா, தைராய்டுக்கு கண்டினியூஸா மாத்திரை எடுத்துன்னு இருக்கேன், தைரோனாம்ஸ். ஓகே. எனக்கு வந்து திருப்பி ஸ்கேன் பண்ண சொன்னாங்க, மீன்ஸ் யூட்ரஸ். சரிங்கம்மா. அதுல வந்து நோ டாமினன்ட் ஃபாலிக்கல் சீன் இன் போத் ஓவரீஸ் வந்திருக்கு. சரிங்கம்மா. சோ அது அர்த்தம் என்ன எனக்கு புரியல. நோ டாமினன்ட் ஃபாலிக்கல் சீன் இன் போத் ஓவரீஸ் வந்திருக்கு. அப்படின்னா என்னன்னா கரு உருவாகுற அளவுக்கு பெரிய ஃபாலிக்கல்ஸ் இல்ல அப்படின்னு அர்த்தம். அத பெரிய ஃபாலிக்கல்ஸ் என்னன்னா ஃபாலிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகுது, அது மெச்சூர் ஆகாம இருக்கலாம். மெச்சூர் ஆகாம இருக்கிறது ஒரு காரணமா இருக்கலாம், இல்ல ஃபாலிக்கல்ஸ் ஃபார்ம் ஆகாமலே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆனா ஒரே ஒரு சைக்கிள்ல இந்த மாதிரி ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டு அதுல மெச்சூர் ஃபாலிக்கல் இல்ல, டாமினன்ட் ஃபாலிக்கல்ஸ் இல்ல அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஃபாலிக்கலே ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம அடுத்தடுத்து 2-3 சைக்கிள்ஸ் நம்ம பண்ணும்போது அதுல ஃபாலிக்கல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பயப்பட வேண்டாம். நோ டாமினன்ட் ஃபாலிக்கல்ஸ் அப்படின்னு உடனே அடுத்த சைக்கிள்ல இந்த மாதிரியான டாமினன்ட் ஃபாலிக்கல்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா உங்களுக்கு இன்னும் மேல டீடைல்ஸ் வேணும்னா நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் வாங்க. டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு அதுக்கான கரெக்டான ஆலோசனைகளை கொடுப்பாங்க. நன்றிமா. உங்களினால இப்ப இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேர் பேபி. பேபி, எங்க இருந்து பேசுறீங்க? மதுரையில சக்கிமங்கலம் ஊராட்சியில இருந்து பேசுறேன். ஓகேம்மா, டாக்டர்கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். மேடம் வணக்கம். வணக்கம், என் பேர் பேபி. ஓகே. டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. ஆமாம் சார். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. டிவி வால்யூம் குறைப்பா, சவுண்ட் குறைப்பா. வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு தொண்டையில ஆபரேஷன் பண்ணி இருக்கு. அதாவது தைராய்டு ஆபரேஷன் பண்ணதுல ஓகே வோக்கல் கார்டு டேமேஜ் ஆகி ட்ரக்காஸ்டமி போட்டிருக்கு. ஓகே.
இப்ப வந்து அது 96ல பண்ணது மேடம். நான் இத்தனை வருஷமா கழுத்துல வந்து ட்ரெக்காஸ்டமியோட தான் இருக்கேன். ட்ரெக்கியோஸ்டமி அந்த இதோட இருக்கீங்க. ஓகே. ஆமா, அப்படியே டீப்போட தான் இருக்கேன். ஓகே. வந்து நான் வந்து ஏற்கனவே நான் பாடகி, என்னுடைய இதெல்லாம் பாடெல்லாம் ஃப்ரீயா போச்சு. ஓகே. அதனால இந்த ட்ரெக்காஸ்டமியை எடுத்துட்டு தையல் போட்டு மூட முடியுமான்னு உங்ககிட்ட கேக்குறேன். ஓகே. இவ்ளோ இயர்ஸா ட்ரெக்கியோஸ்டமி பண்ண அந்த டியூபோட தான் இருக்கீங்க. அதை எடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி நார்மலா இருக்க முடியுமா கேக்குறீங்களா? ஆமா ஆமா மேடம். ஓகே. உங்களோட ரிப்போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஆமா. உங்களோட ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு பாசிட்டிவ் ஹோமியோபதியோட பிரான்ச் டாக்டர் கிட்ட நேர்ல வந்து பாருங்க. அதனுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கு, ரிப்போர்ட்ஸ்ல என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, சர்ஜரியில என்ன பண்ணிருக்காங்க, அதற்கான வாய்ப்புகள் இருக்கா, சர்ஜரி ரிப்போர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, உங்களுக்கு அந்த டிஸ்சார்ஜ் சம்மரிஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு நேர்ல வந்து பாருங்க. என்ன பண்ணிருக்காங்க சர்ஜரியில, எதுக்காக இவ்வளவு நாள் வச்சிருக்காங்கிறத பார்த்துட்டு டாக்டர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி. ஒரு நேயரை தொடர்ந்து. வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. நாங்க வேலூர்ல இருந்து பிரியா பேசுறேன் மேடம். சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனையோ டாக்டர்கிட்ட சொல்லுங்க. ஹலோ மேடம். சொல்லுங்கம்மா. நாங்க வேலூர்ல இருந்து பிரியா பேசுறேன் மேடம். ஓகே. எனக்கு 1 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. சரிங்கம்மா. அப்போ நேற்று நம்ம ஸ்கேன் பார்த்தோம் மேடம். அவங்க முட்டு கட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க மேடம். அதனால 2 months மாத்திரை கொடுத்துருக்காங்க. எனக்கு கன்சியூவ்னு ப்ராப்ளம் இருக்காதா? என்ன கட்டி இருக்குங்கம்மா? நீர் கட்டி இருக்குதாம்மா? நீர் கட்டி வந்து பயப்பட வேண்டாம், அது ப்ராப்ளம் இருக்காது. ஆனா அதற்கான மருந்து வைத்தியம் கொஞ்ச நாள் வரைக்கும் எடுத்துக்க வேண்டி இருக்கும். நம்ம 1 மாசம் 2 monthsக்குள்ளார ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. ஆனா நம்ம கொஞ்சம் ரெகுலரா அதை நம்ம அசால்ட்டா விடக்கூடிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போதுதான் நமக்கு நார்மல் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறையவே. ஆனா கொஞ்சம் ரெகுலரா மருந்துகளை எடுத்துக்க வேண்டியிருக்கும். அதுக்கு 2 months கொடுத்துருக்காங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை மேடம். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. 2 monthsக்கு அப்புறம் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. அதுல ரெக்கவர் ஆயிடுச்சுன்னா ஓகே, இல்லைன்னா உங்களோட அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. கண்டிப்பா அதற்கான தீர்வை நம்ம மருந்து மூலமாவே பெறலாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. முதல்ல அவங்க பேசுற மாதிரி வோக்கல்ல பிரச்சனை வர்றது வந்து காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சுடு தண்ணி இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கா டாக்டர்? ஏன்னா ப்ரிகாஷனுங்கிறது ரொம்ப எப்பவுமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? ஆக்சுவலா காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கறதுல நம்ம முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டியது ஹைஜீன். அதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, தொடர்ந்து இதற்கான விளக்கங்கள் பார்க்கலாம். ஒரு நேரி தொடர்ந்து டாக்டர். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். திருவரசன் பனிசுன் நந்தனம். ஓகே, உங்களுடைய அழைப்பு தெளிவா இல்ல, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. டாக்டர் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. என்னுடைய ஏஜ் வந்து 21 ஆகுது மேடம். ஓகே. ஆனா என்னோட வெயிட் பாத்தீங்கன்னா 57 கிலோ தான் இருக்கு. ஹைட் வந்து 180. ஹைட் ரொம்ப அதிகமா ஹைட் இருக்கீங்க, வெயிட் ரொம்ப கம்மியா இருக்கீங்க. ஆமா மேடம். ஓகே, இப்போ உங்களுக்கு வெயிட் இம்ப்ரூவ் பண்ணணுமா? வெயிட் இம்ப்ரூவ் பண்ணணும் மேடம். வெயிட் இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? ஆமா மேடம். கண்டிப்பா பண்ணலாம் சார். ஆனா நீங்க நேர்ல வர வேண்டியிருக்கும். நேர்ல உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நேர்ல வாங்க. உங்களுக்கு ஏன் வெயிட் ஏறல அப்படிங்கறத நம்ம பார்த்து டாக்டர்ஸ் உங்களுக்கு அதுக்கான ஆலோசனை கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன காரணம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த காரணத்தை நம்ம ட்ரீட் பண்ணும்போது அதுக்குரிய ரிசல்ட்ஸ் கண்டிப்பா வெயிட் கெயின் கிடைக்கும். இல்லை வேற எந்த காரணமுமே இல்லைன்னா அதுல மெசேஜ் அண்ட் எக்ஸசைசஸ் உங்களுக்கு டாக்டர் சொல்லி கொடுப்பாங்க. சரிங்களா? ஓகே மேடம். எங்க மேடம் வரணும்? சென்னையில வந்து வேளச்சேரி, அண்ணா நகர் 2 இடத்துல இருக்கு. அது தவிர மதுரை அண்ட் கோயம்புத்தூர்லயும் இருக்கு. உங்களுக்கு எது நியர்பை பிரான்ச்சோ நீங்க நேர்ல வரலாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. ரிஸ்வானா, எங்க இருந்து பேசுறீங்க? கும்பகோணம். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ. சொல்லுங்கம்மா. ஹலோ, நாங்க இங்க கும்பகோணத்துல இருந்து பேசுறோம். ரிஸ்வானா பேரு. சரிங்கம்மா, சொல்லுங்க ரிஸ்வானா. இந்த ஹெட் எனக்கு ஹெடேக். ஓகே. சரி. ஹலோ, காதுலாம் வலிக்குதுங்க, கழுத்து வலி, பேக் பெயின் இருக்கு. ஓகே, உங்களோட வயது என்னம்மா? 34. 34. ஓகே, எவ்வளவு நாளா இருக்கு இந்த தொந்தரவு எல்லாம் உங்களுக்கு? கழுத்து வலி ரொம்ப 1 வருஷமா இருக்குங்க. cervical spondylosis அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதனால அந்த மாதிரி கழுத்து வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா. அது தவிர சைனசைட்டிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும் காது வலி, தலைவலி ரெண்டும் சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் முன்னாடி எடுத்திருந்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு இல்ல எக்ஸ்ரே எடுத்திருந்தீங்கனாலும்
அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் வாங்க. டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டா ப்ராப்பரான ஆலோசனை கொடுத்து அதற்கான வைத்திய முறைகளையும் கொடுக்கும்போது கண்டிப்பா நீங்க அந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. ஓகே, நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம்மா, பேர் சொல்லுங்க. பபிதா. எங்க இருந்து பேசுறீங்க? சென்னை. ஓகே, டாக்டர்ட்ட பேசுங்க. டாக்டர்ட்ட பேசுங்கம்மா. மேம் எனக்கு டெலிவரி ஆகி கரெக்டா 2 months ஆகுது. பாப்பாவும் இறந்துட்டா, பிறந்து 4 நாள்ல இறந்துட்டா. ஓகே. திருப்பி அது கன்சீவ் ஆகணும். உங்களோட வயது என்னம்மா? உங்களோட ஏஜ் என்னம்மா? 22. எஸ். ஓகே. தாராளமா அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குமா. என்ன காரணத்தினால குழந்தை இறந்ததுன்னு சொன்னாங்களா? குழந்தைக்கு வந்து குடல்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னதுங்க? குடல்ல ஏதோ பிரச்சனை. ஓகே. ஆக்சுவலா குடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா குழந்தைய வந்துட்டு அட்டாப்சிக்கு கொடுத்துருப்பீங்க இல்லையா? குழந்தைக்கு அட்டாப்சி புரியல. குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் அது என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறதுக்காக குழந்தையின் உடலை கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஹலோ ஹலோ அம்மா, குழந்தை இறந்த பிறகு குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு பாக்குறதுக்கு குழந்தையோட உடலை கொடுத்துருக்கீங்களா? இல்ல, கொடுக்கல. ஓகே. ஓகே, அது கொடுக்கலன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். இனிமே என்னன்னா நெக்ஸ்ட் ஒரு 6 months ஆகுது மினிமம் கேப் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பிரெக்னன்சிக்கும் அடுத்த கன்சீவ்மெண்ட்டுக்கும் மினிமம் 6 months ஆகுது கேப் இருக்கணும். 6 months கேப்க்கு அப்புறம் நீங்க நார்மல் கன்சீவ்மெண்ட்க்கு போகலாம். ஆனா ஆப்ட் கேப் அப்படிங்கிறது 1 year. 1 year கேப் இருந்ததுன்னா உங்களோட ஹெல்த் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆயிடும். 1 year கேப்க்கு அப்புறம் நீங்க அகைன் கன்சீவ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா உங்களோட வயசு ரொம்ப கம்மியா தான் இருக்குங்கிறதுனால நார்மலா கன்சீவ் ஆகிறதுக்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பயப்பட வேண்டாம். அதுக்காக இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க உங்களோட அந்த குழந்தை இறந்ததுக்கான ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் வாங்க. அதற்கான பிரத்யேக டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அதற்கான ஆலோசனைகளையும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நன்றிமா, உங்களின் அழைப்புக்கு. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அட்வைஸ் தேவைன்னு சொன்னா கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு நீங்க அழைப்பினை ஏற்படுத்தலாம். இன்னும் நேர் கூட இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. சுதா, பெங்களூர்ல பேசுறேன். நல்லது, டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. ஹலோ வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க பையனுக்கு வந்து 4 வயசு ஆகுதுங்க. அப்பப்போ கோல்டு, சளி, இருமல் அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கு. ஓகே. கிட்ட கன்சல்ட் பண்ணோம். டாக்டர் வந்து சிறப்பு மருந்தெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. சரி. அது கண்டினியூ பண்ணி இருக்கனால கொஞ்சம் இப்போ பரவாயில்ல. அதனால நுரையில எதுனா பாதிப்பு இருக்குமா, அதனால எதுனா பாதிப்பு வருதுங்களா? காஃப் கோல்டு வந்து அடிக்கடி வர்றது குழந்தைக்கு இல்ல காஃப் கோல்டு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நம்ம நுரையீரல் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாக்குறது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். என்னன்னா ஆமாங்க, டாக்டர் கிட்ட கேட்டேன் நானு. டாக்டர் கிட்ட கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, இந்த சிரப் வந்து கண்டினியூ பண்ணுங்க. நாங்க அது சிரப் வந்து கண்டினியூ பண்ணின்னு இருக்கேன். ஓகே, கொஞ்சம் பரவாயில்லை, நல்லா இருக்கிறான். ஓகே. இல்ல டாக்டர் கிட்ட டாக்டர் வந்து ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா டாக்டர் வந்து ஸ்டெச் வச்சு பார்த்துருப்பாரு. அந்த அளவுக்கு ஃப்ளம் இல்லை அப்படிங்கறதுனால வேணாம்னு சொல்லியிருப்பாரு. அப்படி இருந்தா அது தேவையில்லை. இல்ல கண்டினியூவா ஒரு 15 daysக்கு மேல காஃப் கோல்டு இருந்துகிட்டே இருக்கு குழந்தைக்கு, அந்த 15 daysல இருந்து 2 months வரைக்கும் இருந்திருக்கு, ஆனா ரெக்கவரே ஆகல அப்படின்னா கண்டிப்பா நீங்க எக்ஸ்ரே எடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். உங்களுக்கு நீங்க 15 days வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ள சரியாயிடுச்சுன்னா குட் அண்ட் ஃபைன். இல்ல 15 daysக்கு மேலவும் சரியாகல, அதே கண்டிஷன்லயே குழந்தை இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா உங்களோட குழந்தைய கூட்டிட்டு நீங்க நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்க்கு வாங்க. அதற்கான பிளட் டெஸ்ட் பிளஸ் எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து நம்ம அதை ப்ராப்பரா ட்ரீட் பண்றது ரொம்பவே அவசியமான விஷயமா. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. அமலா. எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிரச்சனையில சொல்லுங்கம்மா. 15 days வந்து பீரியட் தள்ளி போயிருக்கு. சரிங்கம்மா. அது இன்னைக்குதான் டெஸ்ட் பண்ணோம், நெகட்டிவ்னு வந்திருக்கு. சரிங்கம்மா. எதனால மேம்? உங்களோட ஏஜ் என்ன? 23. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிலேடா வந்தது இல்லையா? இல்ல மேம், ஆகஸ்ட் மந்த்ல ஒரு 8 days தள்ளி போச்சு மேம். நானே வீட்டுல டெஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் வந்து திக்கா லைன், செகண்ட் லைன் வந்து கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு மேம். ஓகே. 8 days வந்தது. அது 8 days அப்புறம் 8 days அது அப்புறமா 9th டேவே புது பீரியட்ஸ் ஆயிடுச்சு மேம். ஓகே. அதுக்கப்புறம் இப்பதான் 15 days கம்ப்ளீட் ஆயிருக்கு. நெகட்டிவ்னு வந்ததுன்னா நீங்க வெயிட் பண்ணணுமா.
இன்னொரு 10 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்க அதே மாதிரி யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்பவும் நெகட்டிவ்னு வந்ததுன்னா நீங்க அடுத்து பீரியட்ஸ் வர்றதுக்கான வழிமுறைகளை கடைபிடிக்கலாம். இல்ல அப்ப பாசிட்டிவ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. என்னன்னா ஒரு சிலருக்கு கன்செப்ஷன் வந்து கொஞ்சம் டிலேடா கன்செப்ட் ஆகும். நார்மலா ரெகுலரா பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு அந்த 14 to 16 டேஸ்ல கன்சீவ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு டிலே இரெகுலாரிட்டி இருக்குன்னா அவங்களுக்கு 18 to 20 டேஸ்ல கன்சீவ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்கு இனிஷியலா 15 டேஸ்ல பார்க்கும்போது நெகட்டிவ்னு காமிக்கும். அகைன் 25 டேஸ்ல பார்க்கும்போது அது பாசிட்டிவ்னு காமிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வெயிட் பண்ணுங்க. இன்னொரு 10 டேஸ் கழிச்சு திரும்ப இதையே செக் பண்ணலாம். நெகட்டிவ்னு அப்பவும் வந்ததுன்னா அப்ப நீங்க அடுத்த பீரியட்ஸ் வர்றதுக்கான வழிமுறைகளை பார்க்கணும். என்ன காரணத்தினால டிலேடா வந்தது அப்படிங்கறதையும் நம்ம அப்ப ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தேவையில்லை, நீங்க வெயிட் பண்ணணும். ஓகே, நன்றி. உங்களையும் நல்ல பக்கம் இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. என் பேர் மோகன். ஓகே, என்ன கேள்வி கேட்க போறீங்க? என்ன பிரச்சனை? இல்லங்க, இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. சரிங்க சார். நாங்க ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். சரி. அது சரியா ஆகல. அந்த ஹோமியோபதி இந்த மாத்திரை இனிப்பா இருக்குமா அது? ஆமா சார். நீங்க நீங்க உங்க மனைவி 2 பேரும் சேர்ந்து வரணும். உங்களுக்கு எது நியர்பை ஹோமியோபதி பிரான்ச்சோ பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வாங்க. அதற்கான மேல் டாக்டரும் இருக்காங்க, ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருக்காங்க. இன்ஃபர்டிலிட்டிக்கான ஸ்பெஷல் மேல் டாக்டர்ஸ் இருக்காங்க அண்ட் ஃபீமேல் டாக்டர்ஸும் இருக்காங்க. அதற்கான வழிமுறைகளை அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க அங்க வரலாம். ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. வணக்கம். பேர் சொல்லுங்க. ஷாஹின் பேசுறேன். எங்க இருந்துமா? எங்க இருந்து பேசுறீங்க? தர்மபுரியில இருந்து பேசுறேன் மேடம். டாக்டர்ட்ட பேசுங்க. நீங்க டிவி பார்க்காதீங்க, டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. டாக்டர்ட்ட பேசுங்க. ஓகே மேடம், எனக்கு 4 மாசத்துல ஒரு குழந்தை இருக்கு மேடம், பெண் குழந்தை. ஓகே. அவங்க சளி எப்ப பார்த்தாலும் இருந்துட்டே இருக்கு. ஓகே. ஆக்சுவலி 4 மாசத்துல இருக்க குழந்தைக்கு சளி இருக்குன்னா நீங்க அது சளிதானா அப்படிங்கறத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும். என்னன்னா குழந்தை எழுந்திருச்சு அதுவா உட்கார்ற வரைக்கும் ஒரு கரகரான்னு ஒரு சவுண்ட் இருக்கும். பிறந்ததுல இருந்து ஒரு 1 or 2 monthsக்கு அப்புறம் நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். குழந்தைக்கு ஒரு மாதிரி படுத்திருக்கும் போதே கரகரங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் இருந்துட்டே இருக்கும். அந்த சவுண்ட் வந்து எதனால அப்படின்னா லாரிங்ஸ் எல்லாம் ஃபுல்லா டெவலப் ஆகி ப்ராப்பரா ஒரு அதோட ஒர்க் போகாம இருக்கிறதுனால வரக்கூடிய சவுண்ட். அது வந்து குழந்தை தானா ஏஞ்சு 5 to 6 monthsல ஏஞ்சு உட்காரும் இல்லையா, அப்போ அந்த சவுண்ட் வந்து டிசப்பியர் ஆயிடும். அது டெவலப்மெண்ட் வந்து ப்ராப்பரா முடிஞ்சிடும், அதனால டிசப்பியர் ஆயிடும். ஆனா இந்த சவுண்டுக்கும் சளிக்குமான டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கணும். சளி இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு மூக்குல சளி வரலாம், இல்ல வாயில கோலை மாதிரி வரலாம். இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அப்ப அதை சளியா கன்சிடர் பண்ணுங்க. இல்ல வெறும் சவுண்ட் மட்டும் தான் கேக்குது, அதுவே அதை தான் நான் சளியா கன்சிடர் பண்றேன்னா பயப்பட வேண்டாம் நீங்க. ஓகே, நன்றிமா. உங்களை நல்ல பக்கம் இன்னொரு நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. ஹலோ, சொல்லுங்க. பேர் சொல்லுங்க. என் பேர் சந்தியா. எங்க இருந்து பேசுறீங்க? அரக்கோணங்க. டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இங்க. ஓகே ஓகே, பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. அரக்கோணத்துல இருந்து பேசுறேன் சந்தியா. சரி. பெரிய ஆபரேஷன் பண்ணியாச்சு பெரிய பையனுக்கு, குழந்தைக்கு. என்ன ஆபரேஷன்மா? பெரிய ஆபரேஷன். அது எதுக்காக பண்ணீங்க? சிசேரியன் பண்ணிருக்கீங்க. அது வலிக்குது. ஓகே. பேக் சைடுல பெயின் இருக்குது, கீழே குனிஞ்சா நிமிந்தா பெயின் இருக்கு. ஓகே. பேக் சைடுல ரைட் சைடுல இடுப்புக்கு மேல கொஞ்சம் உண்டையா இருக்கு. ஓகே. இப்படி இந்த பக்கம் பண்ணா நகருது, அந்த பக்கம் பண்ணா நகருது. அது என்னன்னு தெரியல. இல்ல அது லைப்போமா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குமா, அப்புறம் செபேஷியஸ் சிஸ்ட்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. லைப்போமாவா இருந்ததுனாலும் அந்த மாதிரி ஜஸ்ட் கை வைக்கும் போது இந்த பக்கமும் வலிக்கிட்டு போற மாதிரி இருக்கு இல்லையா, வலிக்கிட்டு போற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருந்தா அது லைப்போமாவா இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுல வலி ஏதாவது இருக்குங்களா? அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, ஒரு சத்தத்துல கேட்கவே மாட்டேங்குது. லைப்போமா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குமா, கொழுப்பு கட்டி அதிகம், அது வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் நகரும், அதனால வலி எதுவும் இருக்காது, அதனால சைடு எஃபெக்ட்ஸும் எதுவும் வராது, பயப்பட வேண்டாம். அதனால வலி இருந்தாலோ இல்ல அதுல சீல் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுனாலோ கண்டிப்பா நம்ம அதை அறுவை சிகிச்சை பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அது இல்லாம நம்ம ஹோமியோபதி மருந்துலயே அதை கரைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. உங்களுக்கு எது பக்கத்துல உள்ள பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நீங்க நேர்ல வரலாம். மருந்துலயே அதை வந்து கரைச்சி நார்மலுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கான மருந்துகள் நிறைய இருக்கு. நீங்க நேர்ல வந்து அதற்கான பெனிஃபிட்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம். அதனாலதான் வலிக்குதுங்களா மேடம்? இல்லம்மா, சிசேரியன் பண்ணதுக்கும் அந்த கட்டி வலிக்கும் சம்பந்தம் கிடையாது.
நீங்க நேர்ல வாங்க. அது கட்டி நார்மலா இருக்கா இல்ல கொழுப்பு கட்டி தானா இல்ல வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு கட்டியா அப்படிங்கறத நம்ம நேர்ல பார்க்கணும் இல்லையா? சரி மேடம். உங்களுக்கு எது பக்கத்துல இருக்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நேர்ல வாங்க. கண்டிப்பா அதுக்கான வழிமுறைகளை டாக்டர் சொல்லுவாங்க. சுடு தண்ணி எல்லாம் குடிக்கணும்னு சொல்லிருந்தீங்க. தொடர்ந்து என்னென்னலாம் பண்ணணும் இந்த மாதிரி பிரச்சனை இப்போ வராம இருக்க? பொதுவா இந்த கிளைமேட்க்கு இப்ப இருக்க ஒரு மழை பிளஸ் பனி அந்த மாதிரியான கிளைமேட்க்கு நம்ம தண்ணி சுட வச்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் வார்ம் வாட்டர் சூடாவே அதை சுட வச்சு ஆற வைக்காம வார்மாவே குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அது வந்து அதனால வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, ஒரு நேயர் பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்தடுத்து என்ன அட்வைஸ்னு. வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க சார். ஹலோ, நான் ஆவடியில இருந்து காமராஜ் நகர்ல இருந்து பேசுறேன் மேடம். பேர் பாலசுப்ரமணியம். பாலசுப்ரமணியம் சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்கிட்ட சொல்லுங்க. மேடம் எனக்கு வந்து குளோக்கோமா இருக்குன்னு சொல்றாங்க மேடம். ஓகே. அது மெடிக்கல்ல ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல சார், கண்டிப்பா அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருக்கு ஹோமியோபதியில. ஆமா சரிங்க சார், அது உங்களை கான்டாக்ட் பண்ணேன் மேடம் நானு. நீங்க கீழே உள்ள ஸ்க்ரோலிங் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சென்னையில 2 இடத்துல இருக்கு, வேளச்சேரியிலயும் அண்ணா நகர்லயும். நீங்க நேர்ல வாங்க, அதற்கான கண்டிப்பா அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு ஹோமியோபதியில. அதை ரெக்கவர் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க நேர்ல வந்து டாக்டரை மீட் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ராப்பரான ஆலோசனை கொடுப்பாங்க டாக்டர். சரிங்களா? ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு ஒரு நேயர் இருக்காங்க டாக்டர். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. வணக்கம், சுதா ஃப்ரம் திருநெல்வேலி. ஓகே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்கிட்ட சொல்லுங்கம்மா. எனக்கு குழந்தை பிறந்திருக்கு மேடம், 2 மாசம் ஆகுது. சரிங்கம்மா. அவன் வந்து குடிச்சா பால் வந்து எடுத்துட்டே இருக்கா மறுபடியும். ஓகே ஓகே. எவ்வளவு நாளா அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காரு? இந்த 2 மாசமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. ஹோல் 2 months எல்லா நேரமுமே அதே மாதிரி இருக்கா இல்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை அந்த மாதிரி இருக்கா? எப்பவுமே அப்படிதான் பண்றா, குடிச்ச உடனே வாமிட் பண்றா பால். இல்லம்மா, ஒரு நாளைக்கு மினிமம் 5 to 6 feeds குடுப்பீங்க இல்லையா? 5ல இருந்து 6 முறை பால் குடுப்பீங்க இல்லையா? அந்த 5-6 முறையும் அதே மாதிரி வாமிட் எடுக்கிறாரா இல்ல ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் எடுக்கிறாரா கேக்குறேன். இல்ல 5-6 தடவை கொடுத்தாலும் அப்படியேதான் வாமிட் பண்றா, தூக்குன உடனே அப்படியே வாமிட் பண்ணிடுறா. குழந்தைக்கு பால் கொடுத்த உடனே குழந்தைய தோல்ல போட்டு முதுகு கொஞ்சம் தட்டி கொடுக்கணும். தட்டி கொடுக்கும் போது ஒரு சின்னதா ஒரு ஏப்பம் வரும், அதுக்கப்புறம் தான் குழந்தைய கீழே படுக்க வைக்கணும். தோல்ல போட்டு அமைதியா இருக்கா, இல்லாட்டி மறுபடியும் அழுதுட்டு தான் இருக்கா? இல்லம்மா, குழந்தைக்கு பால் கொடுத்த உடனே அதை ஏப்பம் வர வச்சு அதுக்கப்புறம் தான் கீழே போடணும்னு சொல்றேன். அதாவது டைஜஸ்டிவ் சிஸ்டம்லாம் இன்னும் ப்ராப்பரா டெவலப் ஆயிருக்காது. நம்ம வந்து குழந்தைக்கு பால் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தோல்ல போட்டு ஒரு 2 minutes இல்லைன்னா 5 minutes வரைக்கும் குழந்தை முதுகுல நல்லா தட்டி கொடுக்கும் போது குழந்தை சின்னதா ஒரு சவுண்ட் கிடைக்கும், ஏப்பத்தோட சவுண்ட். அதுக்கப்புறம் குழந்தை கீழே விட்டீங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. ஜஸ்ட் குழந்தை பால் கொடுத்த உடனே கீழே படுக்க வச்சீங்கன்னா அது அப்படியே மேலதான் வரும். அது வாமிட் கிடையாது, குடிச்ச பால் அப்படியே வெளியில வர்றது, அவ்வளவுதான். நீங்க அதுக்காக பயப்பட வேண்டாம். ப்ராப்பரா ஏப்பம் தட்டி கொடுத்து படுக்க வைங்க. அதுக்கப்புறமும் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குன்னா குழந்தைக்கு தூக்கிட்டு வாங்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு. அது வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்காங்கிறத பார்த்துட்டு டாக்டர் அதுக்கான மருந்துகளை கொடுப்பாங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு. நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனை தவிர்க்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ரிகாஷன் முன்னாடி சொன்னோம், சுடு தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது, வெந்நீர் குடிக்கணும் அப்படின்னு. அது தவிர ஹைஜீன், ப்ராப்பர் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். நம்ம வீட்லயும் சரி வெளியேயும் சரி நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டை சுத்தியும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் ப்ராப்பரா கிளீன் பண்ணி மாப் பண்ணி வைக்கணும். டாய்லெட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வாஷ் பண்ணி வைக்கணும் டெய்லி. அந்த ப்ராப்பரா அதுக்குரிய டிஸ்இன்ஃபெக்டன்ஸ்லாம் அதுல வச்சு வைக்கிறதுனால இந்த கிளைமேட்ல வெளியில இருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வராம நம்ம தடுக்க முடியும். அது நம்ம வீட்டுக்குள்ள மட்டும் இல்லாம நம்ம வீட்டை சுத்தியும் ஒருத்தரும் அவங்க வீட்டை சுத்தி நம்ம பண்ணும்போது எவ்ரிவேர் இஸ் கிளீன் இல்லையா? எல்லா இடமுமே ஓரளவுக்கு சுகாதாரமான இடமா மாற்றுறதுக்கான வாய்ப்பு நிறைய. பட் இப்ப மழை நேரங்கிறதுனால தண்ணி தேங்கும், அதுல மஸ்கிட்டோஸ் அந்த ப்ராப்ளம்ஸும் இருக்கு. இது மூலமா வரக்கூடிய பிரச்சனை கண்டிப்பா நிறைய. அந்த மாதிரி மஸ்கிட்டோஸ் வரும்போது டெங்கு ஃபீவர்லாம் நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லெப்டோஸ்பைரோசிஸ் சொல்லுவோம், எலிஜோரோம் அப்படின்னு. அது ரெண்டுமே இந்த மாதிரி மழை தண்ணில கொசு தேங்குறதுனால வரக்கூடிய வியாதிகள் தான். ஓகே, ஒரு நேர் பார்க்கலாம். டாக்டர் வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. பத்மபிரியாங்க. ஓகே, டாக்டர்கிட்ட பேசுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. என் பேர் பத்மபிரியாங்க. ஓகே. எனக்கு கல்யாணமாகி 1 வருடங்கள் முடிஞ்சதுங்க. ஓகே. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி 60 நாள் இப்படி அபார்ஷன் ஆயிடுச்சுங்க. சரிங்கம்மா. தைராய்டு செக் பண்ணா தைராய்டு அதிகமா இருக்குன்னு அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சுங்க. சரிம்மா, இப்ப மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நம்ம தைராய்டு மாத்திரை டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க. 10 கை கால் எல்லாம் பயங்கரமா வீக்கமா இருந்து வெயிட் பயங்கரமா குறைஞ்சிருச்சு. ஓகே.
மறுபடி கன்சீவ் ஆகிறதுக்கு இந்த டைம்ல அப்படி இருக்கலாமா என்னன்னு தெரியாதுங்க மேடம். நார்மலா இருக்கலாமா, நார்மல் ஃபேமிலி லைஃப்ல நீங்க இருக்கலாம். ஆனா தைராய்டு வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா கண்டினியூ பண்றது ரொம்ப அவசியம். தைராய்டு வேல்யூ நார்மலுக்கு வந்துருச்சு, அதாவது பிலோ 5 5க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா நார்மலா கன்சீவ் ஆகிறதுக்கான பிளான் நீங்க பண்ணலாம். இல்ல 5க்கு மேலதான் இருக்கு, இன்னும் நார்மலுக்கு வரல அப்படின்னா கொஞ்ச நாள் பொறுத்து இருந்து நார்மல் வந்ததுக்கு அப்புறம் பிளான் பண்றது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இல்ல நார்மலே வரல, ரொம்ப நாளா சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த தைராய்டு ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு நீங்க பக்கத்துல இருக்க பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. நம்ம மெடிசின்ஸ் கொடுக்கறது மூலமா தைராய்டு வேல்யூ சீக்கிரமா குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அது மூலமா நார்மலா நீங்க கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் டாக்டர்ஸ் வந்து கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க, பிளஸ் மருந்துகளும் கொடுப்பாங்க. ஓகே, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னும் நேரம் இருக்காங்க டாக்டர். வணக்கம். ஹலோ. வணக்கம் அம்மா, பேர் சொல்லுங்க. சரண்யா. எங்க இருந்து பேசுறீங்க? போரூர்ல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. ஹலோ மேம், எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. சரிங்கம்மா. இன்னும் பேபி அந்த எதுவும் ஃபார்ம் ஆகல. ஓகே. அது என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க நார்மல் ஃபேமிலி லைஃப்ல இருக்கீங்களா? நார்மல் ஃபேமிலி லைஃப்ல தான் இருக்கீங்களா? இருக்கோம் மேம். ஓகே. ஆக்சுவலி வேற ஏதாவது பீரியட்ஸ் இர்ரெகுலாரிட்டி, தைராய்டு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது இருக்கா? செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் இல்லை, பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டா வருது. பட் ஆனா கொஞ்சம் டேட் மட்டும் தள்ளி போகுது. ஓகே. எவ்வளவு நாள் தள்ளி போகுது? ஒரு 2-3 டேஸ் தள்ளி. அது நார்மல் தான், பயப்பட வேண்டாம். தைராய்டு செக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் செக். நார்மலா பீரியட்ஸ் வந்தாலும் தைராய்டு வேல்யூஸ் கொஞ்சம் லைட்டா இன்க்ரீஸ் இருந்தா கூட அது வந்து கன்சீவ் ஆகுறத டிலே ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரியா? தைராய்டு வேல்யூஸ் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ரிப்போர்ட் எடுத்துட்டு உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நேர்ல வாங்க. ஒரு ஃபியூ சிட்டிங்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் கூட நம்ம மருந்துகளை கொடுக்கும்போது, ஹோமியோபதி மருந்துகளை கொடுக்கும்போது ஏதாவது நமக்கே அறியாம சில தவறுகள் பண்ணிட்டு இருக்கலாம். அதை நம்ம ரெக்டிஃபை பண்றது மூலமா நார்மல் கன்செப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இதுல வந்து காலநிலைக்கு ஏற்ற மாதிரி உணவுகள்லையும் நம்ம மாற்றங்களை ஏற்படுத்தணுமான்னு நம்ம பார்த்துலாம். ஒரு நேரம் திறந்து. வணக்கம். 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 பேர் சொல்லுங்க. கௌரி. எங்க இருந்து பேசுறீங்க? மாலப்பாடி. டாக்டர்கிட்ட பேசுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க கௌரி. மேடம், இப்ப 10 நாளைக்கு முன்ன 6 வந்தது. சரி. வாயில நுர தள்ளிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. நரம்பு கோளாறுன்னு சொன்னாங்க. ஓகே. நரம்பு கோளாறு எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு நரம்பு கோளாறு தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 3 வருஷத்துக்கு கேட்பல்ஸ் 3 வருஷத்துக்கு சாப்பிட்டு இருக்க சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. 3 மாசத்துக்கு 15 நாளைக்கு ஒரு டைம் இன்ஜெக்ஷன் போட்டு சொல்லியிருக்காங்க. சரி. அதான் வேற ஏதாவது ப்ராப்ளம். உங்களோட வயது என்னங்கம்மா? என்ன ஏஜ்மா? 18 வயது. 18 இயர். உங்களுக்கு வேற ஏதாவது இன்ஜுரி ஆயிருந்தாலும் இந்த மாதிரி ஃபிட்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தலையில ஏதாவது அடிபட்டிருக்கா? தலையில அடிபட்டிருக்காமா இதுக்கு முன்னாடி? புரியலங்க மேடம். ஏதாவது தலையில ஏதாவது அடிபட்டிருக்கா? ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எது இல்லைங்க. ஆக்சிடென்ட் இல்லனா ஏதாவது கீழ விழுந்தா? அதெல்லாம் எது இல்லைங்க மேடம். அப்போ வேற ஏதாவது ரீசன்ஸ் நீங்க ஸ்கேன் எடுக்க சொல்லிருப்பாங்க இல்லையா டாக்டர் உங்களை? ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்கு நரம்பு கோளாறு தான், வேற எதுவும் பிரச்சனை இல்ல. நீங்க அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துட்டு உங்களுக்கு எது நியர்பை பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சோ நேர்ல வரலாம். அங்க உள்ள டாக்டர்ஸ் வந்து அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு அதற்கான ஆலோசனை கொடுப்பாங்க. கண்டிப்பா நம்ம மருந்துல அதை சரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குமா. நரம்பு விஷயமான கோளாறுகளுக்கு ஹோமியோபதி மருந்து ரொம்பவே நல்ல வேலை செய்யும். நீங்க நேர்ல வாங்க, டாக்டர்ஸ் கரெக்டான ஆலோசனை கொடுப்பாங்க. நன்றிமா உங்களின் அழைப்புக்கு. இன்னொரு நேரம் இருக்காங்க. டாக்டர் வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் ஆண்டனி டாக்டர். ஓகே. எங்க இருந்து பேசுறீங்க? அங்க புரசோகத்துல இருந்து பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் ஆயிட்டு 4 இயர்ஸ் ஆகுதுங்க டாக்டர். ஓகே. ஒரு இப்போ வந்து பேபி இல்லைங்க டாக்டர் எனக்கு. ஓகே. ஓகே. 5 மாசமா வந்து மாசம் ப்ளீடிங் ஆகும்போது ஃபீவர் வருதுங்க டாக்டர். நைட்ல வந்து குளிர் ஜுரம் மாதிரி வந்துடுதுங்க டாக்டர். ஓகே. எவ்வளவு நாளா இந்த மாதிரி ஃபீவர் குளிர் ஜுரம்லாம் வருதுங்கம்மா? ஒரு 5 மாசமா இருக்குதுங்க டாக்டர் எனக்கு. ஓகே. 5 மாசமா ரெகுலராவே இருந்துட்டு இருக்குங்களா உங்களுக்கு? போன மாசம் இல்லைங்க டாக்டர், இந்த மாசம் ரொம்பமா எனக்கு ஆயிடுச்சுங்க. பீரியட்ஸ் ஆனா ரெகுலரா இருக்குங்களா? அதெல்லாம் கரெக்டா இருக்குதுங்க டாக்டர். பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கு, ஆனா ஒரு மாசமும் அந்த மாதிரி இருக்கு கம்ப்ளைண்ட்ஸ். ஆமாங்க டாக்டர். ஓகே. பயப்பட வேண்டாமா. உங்களுக்கு வேற என்ன காரணத்தினால ஒரு மாசமும் பீரியட்ஸ் அப்போ இந்த மாதிரி
குளிர் ஜுரம் வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நீங்க நேர்ல உங்களோட ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நேர்ல பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சுக்கு வாங்க. ஃபீமேல் டாக்டர்ஸ் இருக்காங்க, லேடி டாக்டர்ஸ், அதுக்கான ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன காரணத்தினால உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருதுங்கிறதையும் பார்த்துட்டு கண்டிப்பா அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கம்மா. பயப்பட வேண்டாம். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே போல இப்போ காலையில ஏற்ற மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸ் மாத்தணுமான்னு கேட்டேன். இதுல முக்கியமா டாக்டர் குழந்தைகளுக்கு கேழ்வரகு கஞ்சி எல்லாம் கொடுப்பாங்க. இந்த சீசன்ல அது நம்ம கொடுக்கலாமா வேண்டாமா? தாராளமா கொடுக்கலாம். அதனால அந்த எப்பவுமே வந்துட்டு ஒரு பொருளை ரொம்ப ஹீட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம், ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அதனால எந்த ஒரு எஃபெக்ட்டுமே கிடைக்காது, எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் வராது. இப்போ இந்த காலத்துல வந்து நம்ம சுரக்காலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா ரொம்ப தண்ணி காய், அதனால சளி பிடிச்சிடும். ஆனா அந்த மாதிரி இல்ல, ஃப்ரெஷ் ஜூஸா சாப்பிடுறோம் அப்படின்னாதான் கண்டிப்பா சளி பிடிக்கும். சுரக்காய் அந்த மாதிரி எல்லாம் அது வந்து தண்ணீர் காயினாலும் அதை ஃப்ரெஷ்ஷா ஜூஸ் பண்ணி சாப்பிடுறோம்னா கண்டிப்பா குக் பண்ணி சாப்பிடும்போது கண்டிப்பா அதோட எஃபெக்ட்ஸ் இருக்காது. அந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் தாராளமா எடுத்துக்கலாம். அந்த மாதிரி. ஓகே, பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச்சஸ் மட்டும் எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. பாசிட்டிவ் ஹோமியோபதி பிரான்ச் தமிழ்நாட்டுல 4 இடத்துல இருக்கு. ஆந்திரா, அது இல்லாம ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, மற்ற ஸ்டேட்ஸ்லயும் இருக்கு. ஓகே டாக்டர், இதை தவிர பாசிட்டிவ் ஹோமியோபதி தமிழ்நாட்டிலையும் 5 இடங்கள்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கீழே வர ஸ்க்ராலிங்ல கழிப்பினை ஏற்படுத்தி எங்க இருக்குன்றத நேர்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியும் வழக்கம் போல கலை சிறப்பித்து கொடுத்த உங்களுக்கு நன்றி டாக்டர். என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி பார்த்து மறந்துருப்பீங்க. பாசிட்டிவ் ஹோமியோபதி மருத்துவமனை இருந்து டாக்டர் நித்யா அவர் வந்தாங்க, நிறைய தகவல் சொன்னாங்க, பயனுள்ள தகவல். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியா உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.